பிராக்டிஸ் முடிஞ்சதா தானா? முடிஞ்சதுப்பா. என்னதானா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்கன்னு பாக்குறியா? அந்த மாயா உன் ஃப்ரெண்டு யாருக்கோ திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போயிருக்கா. நீ தான் போனன்னு அந்த பொண்ணோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து கத்திட்டு போறாரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ இலக்க நோக்கி பெருசா சாதிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கா. அவளை பத்தி கண்டவன் சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். தானா, நீ இதெல்லாம் எதுவும் மனசுல எடுத்துக்காத. இதை பத்தி யார் எது சொன்னாலும் அத நம்புறவன் நான் இல்ல. எனக்கு தெரியும் உன்னை பத்தி. நீ இதையெல்லாம் கண்டுக்காத. உன் லட்சியத்தை நோக்கி ஓடு. உனக்கு உன் அப்பா துணையா இருக்கேன். இன்னைக்கு நீ என்ன பெருமைப்பட வச்சிருக்க. எனக்கு அது போதும். இதுக்கு தானே அந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொன்னேன். யாருமே கேட்கல. இப்ப பாருங்க, அவளால தனாவை தப்பா பேசுறாங்க. ஏய், சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காத. வாடியம்மா வா. கல்யாணத்தெல்லாம் நல்ல சிறப்பா நடத்தி முடிச்சிட்டு வந்துட்டியா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிறல. ஏண்டி, நீ எப்போ கல்யாண தரகர் வேலையில பார்க்க ஆரம்பிச்ச? இன்னும் எவ்வளவுதான் உன்னால நாங்க அசிங்கப்பட போறோம்னு தெரியல. அவளை சொல்லி என்ன நீ பண்றது? அவளோட வளர்ப்பு அப்படி. பார்வதி, கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு நீ அமைதியா இருக்கியா? அவ வளர்ப்பு பத்திலாம் நீ பேசாத. ஏ ஏ பேசினா என்ன? நல்லா வளர்த்த எந்த பொண்ணாவது இப்படி ஒரு காரியத்தை செய்வாளா? வளர்ப்பு சரியா இருந்தா இவையா அடுத்த குடும்பத்தை கெடுக்க போறான். பெத்தவங்களை மீறி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இவளுக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லையே. என் பொண்ணு வாழ்க்கை இப்படிதானே கெடுத்தான். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லங்க. நீங்க அவளை சரியா புரிஞ்சுக்காம. புரிஞ்ச வரைக்கும் போதும். பார், உன்னாலதான் இவ இந்த வீட்டுல இருக்கா. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இவனால என் பொண்ணு பேரு கெட்டு போயிருக்கும். நான் என் பொண்ணு மேல தப்பில்லைன்னு நிரூபிச்சிட்டேன். இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணலனாலும் பரவாயில்ல. நடுத்தெருவுல நிக்க வச்சு சந்தி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு வாழ்க்கைக்கு இவளால ஒரு பாதிப்பு வந்தா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். மாயா நம்ம பொண்ணு நல்லதுக்குதான். நல்லதுக்குதான் இவன மாதிரி ஒருத்தனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளா? இவன் கூட என் பொண்ணு சந்தோஷமா வாழ முடியுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இவன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்க்கையை அழிச்சுக்க என் பொண்ணை நான் விட மாட்டேன். ஏன் மாயா இப்படி எல்லாம் பண்ற? இந்த வீட்டோட மருமகன்ற பொறுப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? அவள இந்த வீட்டு பரம்பரைக்கு எந்த தகுதியுமே இல்லாதவமா. பெருசா வெளிநாட்டுல படிச்சு வளர்ந்து வந்தவ. நம்ம குடும்பத்தோட பெருமையெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிய போகுது? இவளுக்கு கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போனா நமக்கான நேரம் வரும். இவளையும் இங்க இருந்து விரட்டி விட்டுறலாம். எங்க தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. மாயா இப்படி எல்லாம் செய்யறவ இல்லங்க. அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசமும் அக்கறையும் நிறையவே இருக்கு. போதும் போதும். ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பாரு, இந்த மாதிரி இனி ஒரு பிரச்சனை இந்த வீட்லயோ இல்ல இந்த ஊர்லயோ நடந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன்.
கழுத்துல கட்டின தாலிக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன். அண்ணே, தாலி கட்டிட்டா இவ என் புள்ளைக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? அவனே இவளை பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இவளை அறுத்து விட நேரம் எப்ப வரும்னு தான் நான் பாத்துட்டு இருக்கேன். பத்மா, இப்ப எதுக்கு நீ கத்துறீங்க? நீங்களே பாக்குறீங்கல்ல இவளால என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பார் பத்மா, என் மருமக எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னங்க நியாயம் இருக்க போகுது? ஏய், எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்க? மாயா மேல எந்த தப்பும் இல்ல. தானாதான் தெரியுமா? என்ன சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவளை பத்தி மத்த எல்லாருக்கும் புரியுது, உனக்கு தான் புரியல. பாசம் உன் கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு. நீ முட்டாள்தனமா நம்புற. உன் பாசத்தை வச்சுதான் உங்க 2 பேரும் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது. பெரியப்பா, என்ன நீங்க இப்படி? ஏய், நான் அப்படி கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கேன்ல. பெரியப்பா அப்பான்னு கூப்பிடுற தகுதியெல்லாம் நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்ட பேசவும் பிடிக்கல, உன்னை பார்க்கவும் பிடிக்கல. நான் தப்பு செய்வேன்னு நீங்க நம்புறீங்களா? ஏய், நம்பிக்கைய பத்தி மட்டும் நீ பேசாத. நான் நம்புறேன். உன்னை நம்பினதுக்கு கிடைச்ச பரிசுதான் இதெல்லாம். இன்னொரு தடவை உன்னை நம்பி நான் முட்டாளாக போறதில்லை. உங்க 2 பேருக்கும் கடைசியா சொல்லிக்கிறேன், இந்த குடும்பத்து பேரையோ என் பொண்ணு பேரையோ கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தீங்க, உலச்சிருவேன். இங்க பாருடி, இந்த வீட்ல அடக்க ஒடுக்கமா இருக்க முடிஞ்சா இரு. இப்படியே நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் மூட்டை முடிச்சோட கிளம்ப வேண்டியதுதான். மருமகளே, நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மாமா உன்னை நம்புற. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். என்னதான் மாயா நடக்குது? அவரு தனா மேல கோவப்படுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எல்லாத்துக்கும் ஒண்ணு காரணம் சொல்றாங்க. அப்படி என்ன மாயா நடந்துச்சு? நான் சொல்றேம்மா. தனா, நில்லு! நீ சைன் போட வந்தது பெரியப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன இங்க பார்த்தா அவருக்கு கோவம் மட்டும்தான் வரும். ஆனா உன்னை பார்த்தா உடைஞ்சு போயிடுவாரு. கதிர், நீ முதல்ல தனவை உள்ள கூட்டிட்டு போ. நீ இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ற. ஆனா அது தெரியாம எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல பெரியம்மா. தனா மாட்டாம இருந்தால அதுவே எனக்கு சந்தோஷம். நீ என்ன இப்படி காப்பாத்த எனக்கு கில்ட்டி அதிகமாக்கிட்டே இருக்கு. நானே போய் அப்பா கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடலான்னு தான் தோணுது. வேண்டாம் தனா, அதை மட்டும் செய்யாத. பெரியப்பா நல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் இத பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். பெரியப்பா அவர் வளர்ப்புல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. நாம அதை கெடுத்துட வேண்டாம். மாயா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்காக எவ்வளவுதான் பொறுமையா போக முடியும்? நான் ஒண்ணு பண்றேன். அவர்கிட்ட போய் நான் பேசுறேன். அவரு புரிஞ்சுப்பாரு. வேண்டாம் பெரியம்மா.
நாள் போக போக பெரியப்பா மனச மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க யாரும் இத பத்தி கவலைப்படாதீங்க. தனா, நீ வின் பண்ணி நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கணும். கதிர பெரியப்பா ஏத்துக்கணும். நீ விளையாட்டுல மட்டும் ஃபோக்கஸ்டா இரு. உன் நிலைமையும் கொஞ்சம் யோசி மாயா. எல்லாமே கொஞ்ச நாள்ல மாறிடும் பெரியம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். இத சரி பண்றதுக்கான பொறுப்பு எனக்கு இருக்கு. நேரம் வரும்போது நான் அவர்கிட்ட பேசுறேன். பெரியம்மா, இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உண்மை எதையும் சொல்லிட மாட்டேன். அத சொல்லாம அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். என்ன சாம்பியன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாட போலியா? உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? அப்பா இப்பதான் அப்படி திட்டுனாரு. உன்னால மட்டும் எப்படி அதை ஈஸியா எடுத்துக்க முடியுது மாயா? என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. ஈஸியா எடுத்துக்கிறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அவர் யாரு? என்னோட அப்பா தானே. அவரு ஒரு நாள் திட்டுறதும் ஒரு நாள் கொஞ்சறதும் சகஜம் தானே. சரி, நீ எதுக்கு இவ்ளோ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? இல்ல, எனக்கு அப்பா பேசினதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ தனா, எப்ப பாரு யார் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் நீ டல் ஆயிட்டா அப்புறம் உன்னோட ட்ரீமை எப்படி நீ அச்சீவ் பண்ணுவ? இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ற? வாமா வா, உன் அக்கா இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன். ஏனது? நீ ட்ரைனிங் கொடுக்க போறியா? ஆமா, ஏன் சிந்து கோச்சிங் கொடுக்கறது மட்டும்தான் ட்ரைனிங்கா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? உன்னை டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்கல்ல? ஆமா சொல்லிருக்காங்க. அப்போ உன் கூட பிராக்டிஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வேணும்ல? அப்படின்னா இந்த வீட்லயே உன் கூட போட்டி போடுற அளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயர் நான் தான். வா விளையாடலாம். இல்ல மாயா, நான் காலையிலே ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு டயர்டா இருக்கு, என்னால முடியல. என்னது முடியலையா? அதெல்லாம் உன்னால முடியும். வா எந்திரிச்சு. சரிவா வார்ம் அப் பண்ணலாம். அப்புறமா நம்ம விளையாட்ட ஸ்டார்ட் அப் பண்ணலாம். என்ன நீ ஏதோ பெரிய பிளேயர் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் பெரிய பிளேயர் தான். உன்னை விளையாட மோட்டிவேட் பண்ற பெரிய பிளேயர். சரி, நீ இப்படியே புடவிலியா விளையாடுவ? நோ, அதுக்கு வேற காஸ்டியூம் இருக்கு. இப்ப பார். சரி விளையாடலாமா? வா. மாயா, பரவாயில்லையே, ரொம்ப நல்லா விளையாடுறியே. பேசாம நீங்க கூட விளையாடலாம்ல? நோ நோ நோ, நான் ஒன்லி ஸ்டேஜ் டான்ஸ் ஆடுறதோட சரி. நீ எங்க ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடுற? அத தவிர மத்த எல்லா இடத்துலயும் ஆடிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, உனக்கு தான் உன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். போதும் போதும், என்னால முடியல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன மாயா, அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்ட? மோட்டிவேஷன் பிளேயர் தாமா நான், உன்ன மாதிரி ரியல் பிளேயர் கிடையாது. அதுவும் இல்லாம நீ தான் இப்போ நல்லா மோட்டிவேட் ஆயிட்டியே. இதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சாரு, மாயா, பாத்து வரக்கூடாதா? அதான் என்னால பார்க்க முடியாதுல்ல, அதான் விழுந்துட்டேன். சாரி சாரி சாரு. விடு மாயா, அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன ஆயிட போகுது. அதனாலதான் அத்தையும் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க.
உள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் காத்து வாங்கலான்னு வந்தேன். சரி வா, வந்து உட்காரு வா. ஆ. வா தனா, நம்ம விளையாடலாம். ஏய், உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி காக்க கரெக்டா பிடிச்ச? என்னது காக்கா? ஆமா, அது ஏதோ மூஞ்சிக்கிட்ட வந்த மாதிரி இருந்துச்சு. நான் கைய அசைச்சேன், கையில கரெக்டா வந்து மாட்டிக்கிச்சு. இந்தாங்க. தனா, கண்டிப்பா இந்த சாரு நடிக்கிறா. இப்ப இருந்த டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அவளுக்கு கண்ணு தெரியுது. இவ இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கா. எனக்கும் அந்த டவுட் இருக்கு மாயா. ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். என்ன பண்ண போற? சொல்றேன். இது புடி. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, மாத்தி மாத்தி வைக்கிறேன். இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் சாரு கிட்ட கொடுக்க போறேன். அவ மட்டும் எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணி போட்டுட்டு வந்துட்டானா கண்டிப்பா நடிக்கிறான்னு அர்த்தம். ஓ, சூப்பர் ஐடியா. வா. பெரியம்மா. என்னடா? இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சாரு கிட்ட கொடுத்து மாத்திட்டு வர சொல்றீங்களா? எதுக்கு மாயா? இல்ல பெரியம்மா, சாரு வந்ததுல இருந்து போட்ட ட்ரெஸ்ஸையே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா கொஞ்சம் அவளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதான் கொடுத்துருங்க பெரியம்மா. சரி கொடு. சாரு. பெரியம்மா, மெதுவா. இந்தா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ். இத போய் நீ மாத்திட்டு வா. பெரியம்மா, எனக்கு எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் தரீங்க? இல்ல, வந்ததுல இருந்து நீ இதே ட்ரெஸ்ல தானே இருக்க. மாத்திக்கிறதுக்கும் நீ துணி எடுத்துட்டு வரல, அதான் போ. பெரியம்மா, பத்மாத்த என்ன பார்த்ததும் கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் அப்பாவே ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்தாங்க. சரி, அவர் வரட்டும். ஆனா அது வரைக்கும் நீ இதே ட்ரெஸ்லயா இருப்ப. இந்தா மாத்திட்டு வா போ. இல்ல பெரியம்மா. என்ன சாரு, வா, நீ வா சொல்றேன். வா, மெதுவா வா. வா பெரியம்மா, நானும் உன் கூட உள்ள வரேன். வேண்டாம் பெரியம்மா, நானே போட்டுக்கிறேன். மாத்திப்பல்ல? சரிம்மா. சரி, கதவை முடிக்கோ. சரி, நீ உள்ள போ, நான் மூடுறேன். கதவை முடிக்குமா? சரிங்க பெரியம்மா. தனா, நீ வேணா பாரு, கரெக்டா மேட்சிங்கா போட்டுட்டு வருவா. பாப்போம். தனா, நான் சொன்னல, பாத்தியா? அதான் சரியான கேடி இவ. இப்பவே இவ கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் பாரு. தனா தனா, இரு தனா. இப்ப போய் சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுலயும் யாரும் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க நான் சொல்றத பொய்ன்னு சொல்லி பெரிய ஆட்டம் ஆடுவாங்க. இவளை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. இவளை பண்ற டார்ச்சர்ல இவளே வீட்டை விட்டு ஓடணும். நீ சொல்றது சரிதான் மாயா. நாம அவளுக்கு பண்ற டார்ச்சர்ல இவளே இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும்.
அடுத்த ஹியரிங் எப்ப வருது? இன்னும் கொஞ்ச நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வரும். திரும்பவும் நம்மளால ஜாமீன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஜானகி மேடம் மேல தப்பு இல்லைன்னு நம்ம சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அந்த கார்த்திக் எங்க இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அம்மா மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க முடியும். குறைஞ்சது கார்த்திக் உயிரோட இருக்கான்னாவது நாம ஆதாரத்தோட கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். அப்பதான் ஜாமீனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ஜாமீன் பீரியட் முடிஞ்சு ஜானகி மேடத்தை ரிமாண்ட் பண்ண வேண்டி வரும். குரு, இப்ப எங்க குடும்பமே கொலைப்பழிய சுமந்துட்டு இருக்கு. அதனால இப்ப அவர் தலைவர் பதவியிலயும் இல்ல. எங்க குடும்பத்து மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் அவரோட மரியாதை, கௌரவம் எல்லாமே திரும்ப வரும். முடிஞ்ச அளவுல சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஜானகி மேடமை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். கார்த்திகை பத்தி எதுவும் தெரியாம போயிட்டா இவங்களை வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் சார். நானும் கோர்ட்ல டைம் வாங்க முடியுமான்னு பாக்குறேன். நான் வரமாயா? வரமா? சரிங்க சார். மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது கார்த்திக் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிடுறேன். எனக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் இல்ல குரு. என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நினைச்சுதான் எனக்கு பயம். பாவம், இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். எனக்கு தெரியுமா, அப்பாவால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அவரோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நிச்சயமா அந்த கார்த்திகை நான் கண்டுபிடிப்பேன். அப்ப கார்த்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கதிர் தானா சொன்ன மாதிரி அந்த கார்த்திக் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான். அவனை எப்படியாச்சும் வெளியில வர வைக்கணும். எப்படியும் கொஞ்ச நாள்ல நீ ஜெயிலுக்கு போக போற. அந்த பயம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அப்படி ஒண்ணு நடக்கவே போறதில்ல. நீ மறைச்சு வச்சிருக்கிற அந்த கார்த்திக் கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம். என்ன பண்ணாலும் கார்த்திக் உன்னால கண்டுபிடிக்க முடியாது. உன் பொண்ணு தனா கார்த்திக்கோட ஒரு நாள் போய் தங்கிட்டு வந்தாலே, அது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் தெரியுமா?